சனாதனம் என்பது ஒரு மதத்தின் சொத்து அல்ல. பூமியே எரிந்து சாம்பல் ஆனாலும், சூரியனே கரிக்கட்டை ஆனாலும் அணுக்கள் நிலைத்திருக்கும்னு சொல்றோமா இல்லையா? அப்படிப்பட்ட அணுக்கள் தான் சனாதனம். சரி. அப்படி என்றால் இந்தியாவிலே தோன்றியதுதான் சனாதனம். அதற்கு பிறகுதான் பௌத்தம் வருகிறது, அதற்கு பிறகுதான் ஜெயினம் வருகிறது, சனாதனத்துக்கு பிறகு ஜெயினம், ஜெயினத்துக்கு பிறகு பௌத்தம். அப்போ எல்லா தொழில், இப்போ யாராவது ஒருத்தராவது மறுத்து பேசணும் சனாதனம் பழமை இல்லைன்னு சொல்லணும். இந்த ஒரு விஷயத்துல மட்டும் எல்லா தொழில் ஆய்வாளர்களும் வரலாற்று ஆசிரியர்களும் சனாதனம் தான் தொன்மையானது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நீங்க கேட்ட கேள்வி, ஆன்மீகம் என்றால் என்ன, அதனால் பயன்பாடு உண்டா இல்லையா? இன்றைக்கு ஆன்மீகத்தினுடைய பயன்பாடு ஒரு காலத்தில் பாரத தேசத்தில் ஓங்கி வளர்ந்து இருந்தது. அது எப்பொழுதெல்லாம் குறைந்து கொண்டே வருகிறதோ அப்பொழுது போர்களின் வாயிலாக மனிதர்கள் ஒருத்தருக்குள் ஒருத்தர் ஏன் அடிச்சுக்கிறாங்கன்னு கேட்டீங்க. ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் அடிச்சுக்கிறவங்க அத்தனை பேருக்குடைய மதங்களிலும் ஆன்மீகம் விடை பெற்று விட்டது.